ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். தினம் தினம் புதுமையான தகவல், நல்ல ஆன்மீக தகவல் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன கொஸ்டினோட நான் வந்திருக்கேன், அதுக்கு சார் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேம்மா. நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லி. அக்ஷய பாத்திரம் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ மக்களுக்கு ஒரு வரம் வேணும், நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், அது எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் இல்லையா, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வரம் வேணும்னா நம்ம அக்ஷய பாத்திரத்தில் கேட்டுக்கலாம். நீங்கள் சொன்ன முறைப்படி நம்ம அந்த அக்ஷய பாத்திரம் செஞ்சு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட்லேயும் அது போட்டிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏதாவது மந்திரம் இருக்கா? நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னா எனக்கு அக்ஷயம் பாத்திரத்தில் வர மாதிரியே வரம் கொட்டணும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது மந்திர முறை இருக்கா? ஓகேம்மா. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அக்ஷயம் என்றாலே பெருகுதல், வழங்குதல் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயா அப்படின்னு பெயர் கேட்டிருக்கீங்க இல்லையா? அக்ஷயா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கேட்டதையெல்லாம் கொடுப்பவள், அல்லது அவள் வந்ததற்கு பிறகு செல்வ நிலை உயர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள். இப்போ இந்த அக்ஷயம் அப்படின்றது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அக்ஷய திருதியை அன்னைக்கே அது சூரிய நாராயணனால் என்ன பண்ணப்பட்டதுன்னா வழங்கப்பட்டது. சூரிய பெருமான் என்ன கொடுக்குறாருன்னா, பாஞ்சாலிக்கு கரெக்டாக சித்திரை மாதம் சூரியன் பூமியை நெருங்கி இருக்கும். அந்த நேரத்தில் பாஞ்சாலி என்ன பண்ணுறாங்கன்னா, சூரியனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அதன் வாயிலாக வெளிப்பட்டது தான் இந்த அக்ஷய பாத்திரம். அந்த பாத்திரம் நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுக்கும் என்ற ஒரு வரத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, சூரிய பகவான் அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார். இப்போ இது இதுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலேயே அக்ஷய பாத்திரம் இருக்கிறது. ஆனா அது என்னன்றதை நம்ம கண்டுபிடித்து வணங்கணும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலேயுமே அக்ஷய பாத்திரம் என்பது இருக்கிறது. அதற்கு உரிய மந்திரம் என்பதும் நம்மளுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு தெரிந்த வரை பாத்தீங்கன்னா, சூரிய பகவானை ஒருவர் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம் இல்லையா? அவர் ஒருத்தரை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், சூரியனை பார்ப்போம். ஆனா சூரியனுடைய இயக்கங்களை நம்ம பார்க்கவே மாட்டோம். சூரியன் ஒரே திசையில ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட உதித்த இடத்திலேயே என்ன பண்ணாதுன்னா உதிக்காது. ஒவ்வொரு மாதத்திலும் அதனுடைய பாகை அளவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப 12 மாதம் என்றால் 12 ராசிகளில் சூரியன் என்ன ஆவார்னா பிரவேசமாகிட்டு வருவார். ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுதும் சூரியன் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். இப்போ உதாரணமா சித்திரை மாதம் என்றால் வெயில், ஐப்பசி மாதம் என்றால் மழை அப்படின்னு வருது இல்லையா, மார்கழி என்றால் குளிர் அப்படின்னு வருது இல்லையா. இதெல்லாம் நம்ம எதை வச்சு நிர்ணயிக்கிறோம்? அந்த கால பருவநிலையை சூரிய பகவானை வச்சுதான் நிர்ணயிக்கிறோம். அப்ப மழை, வெயில், பயிர் விளைச்சல் அத்தனையுமே நமக்கு சொல்றது என்னன்னா, சூரியனுடைய நகர்வை தான் நம்ம மாதங்களா சொல்றோம். அதனாலதான் நமக்கு பழமொழி ஆடிப்பட்டம் தேடி விதை, தை பிறந்தால் வழி பிறக்கும், இதெல்லாம் சூரியனுடைய அந்த தொடர்பை வைத்து தான் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா இந்த பழமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 12 ராசிக்கும் 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா ஆதித்யர் தான் இங்க அக்ஷய பாத்திரமா வருது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான சுயம்பு கிரகம்னா அது சூரியன் தான். அதனாலதான் எல்லா தெய்வங்களையுமே சூரியனுக்கு இணையாக ஒப்பாக பேசுறதுக்கான காரணம். ஏன்னா அவர் மட்டும்தான் சுயம்பு, மற்ற கோள்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டால் தான் என்ன பண்ணுது, இயங்குகிறது. அவரை தான் எல்லா கோள்களுமே என்ன பண்றது, சுற்றி வருகிறது. அப்போ சூரிய பகவான் நினைத்தால் நம் எல்லா பாவமும் என்ன செய்யும், விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒண்ணு மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய உடம்புல சூரியனுக்கான விஷயம் என்னன்னா எலும்புகள். புரியுதுங்களா? இந்த எலும்பு இல்லைன்னா நமக்கு இந்த உடம்பு, சதை, நாடி, நரம்புகள் இருக்குமா? இருக்காது. நமக்கு ஒரு உருவமே கிடைக்காது. புரியுதுங்களா? அப்ப சூரியனுடைய மிக முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல எப்படி எலும்போ, அந்த எலும்பு இல்லைன்னா எப்படி உடம்பு இல்லையோ. நல்லா கவனிச்சு பாருங்க, முதுகு தண்டுவடம் இல்லைன்னா நம்மளால இயங்க முடியுமா? அந்த முதுகு தண்டுவடத்தை குறிப்பவர் யார் என்றால் சூரியன். இப்ப சொல்லுவாங்க கால்சியம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எலும்பு முழுக்க கால்சியம். அதற்கு என்ன சொல்லுவாங்க, காலை நேரத்துல சூரிய ஒளியில நில்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கால்சியம் அதிகமாகும். அப்போ எலும்புனாலும் கால்சியம் சூரியன் கிட்ட இருந்தா அது கிடைக்கும். அது விட்டமின் டி அங்க இருக்குன்னும் பொழுது அப்போ நம்மளுடைய உடம்புக்கும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்பது புலப்படுது இல்லையா? அதே போல நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் என்பது அக்ஷய பாத்திரம். அதாவது நம்மளுடைய பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதம் நமக்கு அக்ஷய மாதம்னு பெயர்.
இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து அக்ஷய மாதம், அதாவது கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற மாதம் எதுவாக இருக்கும்னா ஆடி மாசம் தான் இருக்கும். அதிலிருந்து நான்காவது மாதம். ஒருத்தர் ஆடி மாதத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அதிலிருந்து 4வது மாதம் அவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும். அதாவது ஒருவர் பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதத்தில் எந்த விருப்பங்களை எல்லாம் ஆதித்யரிடம் நாம கேட்கின்றோமோ அது வந்து நிறைவேறும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஞ்சாலி இருக்கிறாங்க இல்லையா, இப்போ பாஞ்சாலி பிறந்த மாதம் தை மாதம், அவங்க தை மாதத்துல தான் அவதரிச்சாங்க. அவங்க கரெக்டாக எப்போ போய் அக்ஷய பாத்திரத்தை கேட்டிருக்கிறாங்கன்னா அக்ஷய திருதியையில், கரெக்டாக சித்திரை மாதத்துல தான் போய் கேட்டிருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய மாதத்திலிருந்து 4வது மாதம் சித்திரை மாதம். அப்போ கரெக்டாக அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? நிச்சயமா கிடைச்சது. அப்போ இந்த 4ஆம் பாவம் என்பது வீடு, மனை, வாகனம், நகை, பொருள், இந்த உடம்பு அனுபவிக்கிற எல்லா சுகத்தையுமே 4ஆம் பாவம் தான் தருது. அதை அனைத்தையுமே தடை இல்லாம பெறணும்னா நமக்கு சூரியனுடைய அருள் தேவை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சூரியனை வந்து தங்கம் போல் பிரகாசிப்பவர்னு சொல்லுவோம், வைரம் போல் ஜொலிப்பவர்னு சொல்லுவோம், எல்லை இல்லாத ஆற்றல் உடையவர்னு சொல்லுவோம், அவர் அருளால தான் உலகத்துல ஜீவராசிகளே உருவாகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அத்தனைக்குமே அவர் தான் என்னவா இருக்கிறாரு? ஒரு பிரதான காரணமாக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா வாழுறோம்னா நமக்கு எது பிரதான காரணமாக இருக்குன்னா 4ஆம் பாவம் என்ற சுகஸ்தானம் தான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, நாம பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதத்தை நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும். அந்த மாதத்துல ஒவ்வொரு வருஷமும் நாம பத்திரப்பதிவு எழுதுறது, முக்கியமான நல்ல விஷயங்கள், வாகனங்கள் வாங்குறது, நகைகள் சேர்க்கிறது, நல்ல குருவை போய் சந்திக்கிறது, இது எல்லாம் அந்த 4வது மாதத்தில் தேடினால் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். இப்போ அது போல இந்த ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதித்யர்கள் இருக்காங்க. 12 ஆதித்யர்கள் உண்டு. சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்கிறார். அந்த 12 ஆதித்யர்களையும் நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்னா பிடிச்சுக்கணும். இப்ப உதாரணமா தாம் பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதத்திற்குரிய ஆதித்யர் தான் அக்ஷய பாத்திரத்தை வழங்கும் ஆதித்யர். இப்ப அவங்களுக்கு இப்ப எப்படி தை மாதத்திலிருந்து 4வது மாதத்துல சித்திரையோ அதற்கு ஒரு ஆதித்யர் பேர் இருக்கு. அந்த பேரை சொன்னதுக்கு பிறகுதான் பாஞ்சாலிக்கு கிடைச்சது. அது போல நாம பிறந்ததிலிருந்து 4வது மாசத்திற்கு உரிய ஆதித்யரை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிடித்துக்கணும். இப்ப உதாரணமா சித்திரை மாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அவர் வந்து கடக ராசிக்கும் ஆடி மாசத்துக்கும் உரிய, ஏன்னா கடக ராசியும் ஆடி மாதமும் ஒண்ணு, அதுக்கு பேரே கடக மாதம் தான். அப்போ கடக ராசிக்குரிய ஆதித்யரை அவங்க என்ன பண்ணிக்கணும்? பிடித்து அவருடைய பெயரை அடிக்கடி சொல்லி தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னு முறையிட்டா அது கிடைக்கும். இப்ப சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு பெயர்ல இருக்காரு. ஆனா கிழக்கு பக்கம் தான் உதிக்கிறார். ஆனா வேறு வேறு பெயர்ல மாறுபடுகிறார். புரியுதுங்களா? அப்ப காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நம்மளுடைய 4ஆம் பாவத்திற்கு உரிய, நம்ம பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதத்திற்குரிய ஆதித்யரை கை கூப்பி வணங்கி அவருடைய பெயரை சொல்லி தனக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி சொன்னாலே அது நமக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம். ஓகேங்களா? இப்ப புரியறது இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஆதித்யருடைய பெயர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம். இப்ப இந்த சித்திரை மாதத்திற்குரிய ஆதித்யர் பெயர் என்னன்னா தாதா. தாதானாலே நமக்கு தெரியும் இல்லையா, என்னன்னா ஜாம்பவான்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா நிறைய கூட்டங்களினுடைய தலைவனை தான் நம்ம தாதான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அதை நம்ம ஒரு விளையாட்டா ஒரு ரவுடியோடைய பேருன்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி அது கிடையாது. இந்த சூரிய பகவான் என்பவர் என்னன்னா ஒரு அண்டத்துக்கே தலைவன் அப்படின்றதுனால சித்திரை மாதத்துல தானே ஒரு உச்சம் அடைகிறாரு. அதனால சித்திரை மாதத்துல சூரியனுடைய பேரே தாதா. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சக்தி அளவுக்கு மீறி இருக்குது. அதனாலதான் அவருடைய ஆற்றல் பூமியில நிறைய பட்டு வெயில் வாட்டி எடுக்குது. அந்த டைம்ல வந்து எந்த ஜீவராசிகளுமே என்ன பண்ணாது, பெரிதா உற்பத்தி அடையாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. கத்திரி வெயிலை பற்றி நிறைய பழமொழிகள் உண்டு. ஆகையினால இந்த சித்திரை மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் என்னன்னா தாதா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெரிய தா போட்டா தாதா. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்குரிய ஆதித்யர் பெயர் என்ன அப்படின்னா ஆரியமா அப்படின்றது வந்து ரிஷப ராசிக்குரிய ஆதித்யருடைய பெயர்.
அதே போல வந்து ஆனி மாசத்துல சூரிய பகவான் என்ன பெயர்ல இருக்கிறார் அப்படின்னா மித்ரா. மித்ரான்ற பெயர் நிறைய நம்ம வைத்திருப்போம். ஆக்சுவலி மித்ரா என்பது ஆணினுடைய பெயர், அது நிறைய பெண்களுக்கு சுட்டியிருப்பாங்க, மித்ரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த மித்ரனாக ஆனி மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கடக மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் எப்படின்னா வருணன், ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வருணனாக காட்சி அளிக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஆடி மாசத்துல காத்து அடிக்கும், மழையும் பெய்யும், நீரோட்டமும் அதிகமாகும். புரியுதுங்களா? அதனால கடக மாசம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் என்னன்னா வருணன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம மாதத்திற்குரிய ஆதித்யன் யார் அப்படின்னா இந்திரன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் அப்படின்றவரும் ஆதித்யனுக்கு சமமானவர். அதனாலதான் கிழக்கு திசையை வந்து இந்திர திசை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். அவர் தான் எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்புலையும் இருப்பவர். அதனால வந்து ஆவணி மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் என்னன்னா இந்திரன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம், இதை வந்து கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்குரிய ஆதித்யன் என்ன அப்படின்னா விவஸ்வான். விவஸ்வான் அப்படின்றது கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்திற்குரிய ஆதித்யன். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம், இதை வந்து துலா மாதம்னு சொல்லுவோம். இதற்குரிய ஆதித்யன் பெயர் என்னன்னா பூஷா. பூஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து பூஷா அப்படின்றது வந்து துலா மாதத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யனுடைய பெயர். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தை நம்ம விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்குரிய ஆதித்யனுடைய பெயர் என்ன அப்படின்னா பர்ஜன்யா. பர்ஜன்யா அப்படின்றது வந்து விருச்சிக ராசியினுடைய அந்த ஆதித்யனுடைய பெயர். அதற்கு அடுத்தபடியா மார்கழி. மார்கழி மாதத்துல சூரிய பகவான் வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்குரிய ஆதித்யன் பெயர் என்ன அப்படின்னா அஞ்சுமான். அஞ்சுமான் அப்படின்றது தனுர் ராசியில வந்து சூரியன் இருக்கும் பொழுது இந்த பெயர்ல தான் சூரிய பகவான் என்ன பண்றாரு காட்சி கொடுக்கிறார், இவரினுடைய அம்சமாக. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி, இதை வந்து தை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். மகர மாசத்தை தை மாதம், அதனாலதான் மகர சங்கரந்து இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதித்யன் பெயர் என்னன்னா பாஹா. பாஹா அப்படின்றது வந்து தை மாதத்திற்குரிய ஆதித்யன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசி மாதத்திற்குரிய ஆதித்யன், இதை வந்து கும்ப மாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா துவஸ்தா. துவஸ்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்திற்குன்னு ஒரு ஆதித்யன் இருக்காரு, இவர் பெயர் வந்து விஷ்ணு. பங்குனி மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் என்ன? விஷ்ணு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா இந்த 12 மாதத்திற்குரிய ஆதித்யர்களுடைய பெயரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து வைத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து 4வது மாதம் எது அப்படின்றது தெரியும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து கடக ராசியில வந்து கடக மாதம் என்று ஆடி மாதத்துல பிறந்திருக்காருன்னா அவருக்கு 4வது மாசமா துலா மாசம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் தான் வருது. இப்ப அதோடைய ஆதித்யன் பெயர் என்னன்னா பூஷா. இப்ப என்ன பண்ணணும்னா ஓம் பூஷாய நம அப்படின்றத சொல்லணும். அவங்க வேண்டுதல் பண்றது வந்து எந்த மாதத்துல வேணாலும் பண்ணலாம். அவங்க கேட்கறது ஆசைகளை நிறைவேற்ற. அப்போ தன்னுடைய ஆசைகளை பற்றி சொல்ற இடமே 4ஆம் இடம் தான். அப்ப தன்னுடைய 4ஆம் இடத்திற்குரிய ஆதித்யரிடம் இருந்தா அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ தன்னுடைய பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதத்திற்குரிய ஆதித்யரே தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர். அப்ப என்னன்னா சூரிய பகவானை தன்னுடைய பிறந்த மாதத்திலிருந்து 4வது மாதத்திற்குள்ள பெயரை கூப்பிட்டு அழைத்தாதான் அவர் என்னன்னு வந்து கேட்டு நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அருள் அந்த 4வது மாதத்திற்குரிய ஆதித்யர்கிட்ட தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போ அவருடைய பெயர்ல முன்னாடி ஓம் சேர்த்துக்கிறோம், இறுதியில நமன்னு சேர்த்துக்கிறோம். இதை வந்து ஒரு 9 முறை கை கூப்பி வணங்கி அதற்கப்புறம் தனக்கு என்ன விருப்பம் வேண்டுமோ அதை சொல்ல அது 48 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதை சவால் விட்டு சொல்லலாம். புரியுதுங்களா? என்ன தேவையோ ஆனா கரெக்டா அந்த கொள்கையிலிருந்து மாறக்கூடாது. 6லிருந்து 7 மணிக்குள்ள நான் அந்த சூரியனை பார்த்து நான் நமஸ்கரிக்கிறேன்னா அது ஒரு நாள் கூட மாறக்கூடாது. அதே நேரத்தில் தான் அந்த ஆதித்யனை என்ன பண்ணணும், நமஸ்கரிக்கணும். இதை தொடர்ந்து 48 நாள் கரெக்டா ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா
என்ன விருப்பத்தை இந்த ஜென்மத்தில் கேட்கிறாரோ அது உறுதியா கிடைக்குமா? இது ஆக்சுவலி ஒரு பெரிய சகாப்தம். இதை நம்ம எளிமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு மனிதனுடைய விதியவே மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த 4வது நாமத்தை ஆதித்யனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய மூளைத்திறனுடைய செயல்பாடு ரொம்ப வேகமா அதிகரிக்கும். அவர் வாழ்க்கையில தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், முன்னோர்களுடைய ஆசிகள் அத்தனையுமே கொடுக்கும். அப்போ நம்ம இறந்த காலத்துல விதைத்த அழுக்குகளை அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யன் தருவார். வெறும் 48 நாளுக்குள்ள உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கை வைத்து மனதார யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் உறுதியாக வாழ்நாள் முழுவதும் அக்ஷய பாத்திரத்தை பெறுவார்கள். இப்ப அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தாச்சு. அதை பயன்படுத்தக்கூடிய விதம் யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட தான் இருக்கிறது. இது எந்த விதத்திலும் வழங்கப்படாத ஒண்ணு. ஆனா இன்னைக்கு ஆதித்யனுடைய வரலாறு, சூரிய தேவனுடைய வரலாறு இருக்கு இல்லையா, அதுல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா சூரிய புராணம் தான். இந்த சூரிய புராணத்துல தான் இது இருந்து நான் மக்களுக்கு என்ன பண்றேன்னா எடுத்து கொடுக்கிறேன். அதை ஜோதிடத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிக துல்லியமாக வருகிறது. நான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு நல்ல பலன்கள் நிறைய நடந்திருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எப்பொழுதுமே என்னுடைய மாணவர்களுக்கு இந்த சங்கு சக்கர நாமத்தை பற்றி நான் நிறைய சொல்லுவேன். பெருமாளுடைய வழிபாடு, திருப்பதி வழிபாடெல்லாம் நல்லாவே நிறைய சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நான் பிறந்தது மார்கழி. எனக்குரிய ஆதித்யன் விஷ்ணு. மேக்சிமம் என்னுடைய நாளினுடைய தொடக்கம் எல்லாமே விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து தான் என்ன பண்ணணும்னா ஆரம்பிக்கும். விஷ்ணுவை நிறையவே வணங்குவேன். அந்த சங்கு சக்கரநாம வழிபாடெல்லாம் நிறையவே செஞ்சிருக்கிறேன். அதனால அனைத்து பலன்கள் நிறைய என் டேபிளில் இன்னைக்கும் அந்த சங்கு சக்கரநாம குறியீடுகளை நான் வைத்திருப்பது இயல்பு. ஆகையினால இந்த அக்ஷய பாத்திரத்திற்குரிய மந்திரத்தையும் அந்த ஆதித்யனையும் தினசரி ஒருவர் மறக்காமல் சூரியனை பார்த்து 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள தொழுதணும். அதுக்கு மேல இல்ல. ஏன்னா 6 to 7 மாறிட்டீங்கன்னா அந்த அக்ஷய பாத்திரம் வேலை செய்யாது. ஏன்னா சூரிய பகவான் எப்படி திரௌபதி கிட்ட கொடுக்கும்பொழுது மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பாத்திரத்தை நீ பயன்படுத்தின கழுவி வச்சுட்டனா அது திரும்ப நீ என்ன கேட்டாலும் தராதுன்னு எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாரோ, அது போல நம் வரத்தை பெறுவதற்கு காலை 6 மணிலிருந்து 7 மணி தான். அதற்கு மேலே எந்த நேரமும் இந்த மந்திரத்தை என்ன பண்ணாது, வலுவூட்டாது. ஆகையினால் இந்த அற்புதமான ஒரு வழியை மக்கள் பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான பொக்கிஷ தகவல் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலா சூரிய நமஸ்காரம் பண்றதே ஒரு நல்ல வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம ஆதி காலத்துல இருந்து சொல்றோம் இல்லையா, அதுல அது கூட சேர்த்து இதுவும் சொல்லும் பொழுது இன்னும் கூடுதல் அதிக பலன் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் என்பதே நமக்கு வாழ்க்கையில நம்மளுடைய ஆயுள், குறிப்பா நம்ம சொல்றோம் இல்லையா, இருக்கக்கூடிய சத்துக்கள்லயே விட்டமின் டி தான் மிகப்பெரிய சத்து. ஓகேவா? இருதயமும் எலும்பும் ஒருத்தனுக்கு பலகீனம் அடையுதுன்னா அவன் உடம்புல எந்த உறுப்புமே நல்லா இருக்காது. இப்போ மூளை இல்லாமல் உடம்புல எல்லா உறுப்பும் நல்லா இருந்து அது பிரயோஜனம் இருக்கா? அது அந்த மூளையை குறிப்பவன் சூரியன். புரியுதுங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வேதம் படிப்பவர்கள் தலையின் மேல் முடி வைத்திருக்க மாட்டார்கள். இதுவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, சூரியன் உச்சமடைகிற இடம் இந்த இடம் தான். அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் நேரடியாக படணும். காலையில அந்த சந்தியாவதனம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வின் போது சூரிய ஒளி நேரடியா படணுன்றதுனாலதான் அந்த கேது என்ற முடியை என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதனால சூரிய பகவானால் கொடுக்க முடியாததே கிடையாது. அதனாலதான் அவர் பெயர் வேதத்தின் தலைவன். வேத நெறிகள் 4 வேதமும் அவனுடைய பாதத்தில் தான் என்ன பண்ணது இருக்கிறது. அந்த சூரியனை தான் நம்ம சிவன்னு சொல்றோம். அந்த சூரிய பகவான் தான் நம்ம ராமன்னு சொல்றோம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத தன்மை இருக்கு இல்லையா, பக்தி மார்க்கத்துல இப்போ பாத்தீங்கன்னா சைவம் வைணவம்னு ஒவ்வொன்றும் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சூரியனுக்கு இணையா தான் ஒப்பிடுவாங்க. இப்போ உதாரணமா கணபதியவும் சூரியனாகத்தான் சொல்றாங்க, சைவத்துல சிவபெருமானையும் சூரியனாகத்தான் சொல்றாங்க, விஷ்ணுவையும் சூரியனை தான் சொல்றாங்க, அம்பிகையும் சாக்தத்துல பாத்தீங்கன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படின்னு தான் சொல்றாங்க, முருகப்பெருமானையும் அவ்வாறே சொல்கிறார்கள். எல்லா இறைவனையும் சூரியனுக்கு இணையாகத்தான் என்ன பண்றாங்க, ஒப்பிடுகிறார்கள். அதனால் சூரிய பகவானால் தீர்க்க முடியாதது என்பதே இந்த உலகத்தில் இல்லை. ஆகையினால் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கிரகத்தை அற்புதமா ஆக்டிவேட் பண்ணலாம். சூப்பர் சார், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக 100% உண்மையா இது எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு பொதுமக்களாகிய எல்லாருமே இந்த தகவலை கேட்டு பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அருமையான தகவல் சார். நன்றி. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.